ஒரு 100 பேரு கடவுளை பார்க்கணும்னு காட்டு வழியா வந்துட்டே இருக்காங்க. கடவுளே நேர்ல காட்சி கொடுத்தார். தம்பி, நான் கடவுள். நீங்க எங்கிட்டோட ஐடி ப்ரூஃப் கேட்டாலும் கேட்பீங்க. இங்க ஒரு கிணறு ஒண்ணு இருக்குது. அந்த கிணறு வந்து தங்க கிணறு. ஒருத்தர் குதிச்சு வந்தீங்கன்னா தங்கமா மாறிடுவீங்க. நீ ஒருவேளை பாவம் பண்ண ஆத்மாவா இருந்தா அந்த கிணத்துல முழுகிடுவீங்க. இதுக்கு தயாரா இருக்கக்கூடிய 100 பேர் வாங்கன்னாங்க. ஒரு 50 பேர் வந்தான். நம்ம என்னங்க பாவம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு. உள்ள குதிக்கிறானுங்க. அந்த 50 பேரும் உள்ளவே முழுகிட்டான். இறந்துட்டு கடவுள்கிட்ட போய் கேக்குறான், ஏன் கடவுளே நாங்க கரெக்டா என்ன பாவம் பண்ணா? அவங்களாம் பாவம் பண்ணா வரல, நாங்களாம் கரெக்டா தானே இருந்தோம்னு. அப்ப கடவுள் சொன்னாராம், பொய் சொல்வது கூட ஒரு வகையான பாவம். போகும்போது எறும்பு மெரிக்கிற பத்தியா, அது கூட ஒரு வகையான பாவம். கொசு கடிக்கும் போது அடிக்கிற பத்தியா, அது கூட ஒரு வகையான பாவம். ஒருத்தருடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிற பத்தியா, அது கூட பாவம். இந்த உலகத்தில் பாவம் பண்ணாத ஆத்மா யாருமே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில பாவம் பண்ணிதான் ஆகணும். பாவ கர்மாவன்றது ஒண்ணு இருக்குது. அதனால நீங்க பாவம் பண்ண உங்களுக்கு தண்டனை இல்லை, உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி கடவுள் விளக்கம் கொடுத்தாராம். பொய் சொன்னா கூட பாவமா.